அனைவருக்கும் வணக்கம். சுவாதீன திருச்சபைக்கான பதிவை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லி வருகிற 15ஆம் தேதி நந்தனத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்புக்கு விரோதமாக கடந்த 2 நாட்களாக நான் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன், காணொலி வெளியிட்டிருந்தேன். அநேகர் அதை பார்த்தீர்கள், அநேகர் ஆதரவு கொடுத்தார்கள். ஒரு சிலர் ஒரு 3-4 கேள்விகள் என்னிடத்தில் கேட்டிருந்தீர்கள். இன்று கூட அதை குறித்து நான் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் சொன்னதெல்லாம் மீறி கூட அவர்கள் அந்த 15ஆம் தேதி அதை நடத்துவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவேன் என்று நான் சொல்லியிருந்த போது 2-3 பாஸ்டர்கள் கூட ஏன் நீங்கள் அதை நிறுத்த முயற்சி செய்வீர்கள், ஏன் நிறுத்த வேண்டும் என்று ஒரு கேள்வியும் கேட்டார். அநேக கேள்விகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொண்டிருப்பதால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் ஒரு பாஸ்டர், அவர் தன்னுடைய ஊழியத்தை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரை அவருக்கு தெரியாத இந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவர் தன்னுடைய தலையை விட்டு அவருக்கு ஒரு பாஸ்டரா இருந்து தன் ஒரு காணொலி வெளியிடுகிறார். அவருக்கு இது பற்றி அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது, அதிகமே தெரியாது. அது திமுகவை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. திமுக எப்படி மக்களை ஏமாற்றும் என்று சொல்லி 4.5 வருடமாக தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு வாங்கி ஜெயித்த இந்த திமுக அரசு இதுவரை கிறிஸ்தவனுக்கும் திருச்சபைக்கும் ஒன்றும் செய்யவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. அது எல்லா கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் இந்த முறை அவர் திமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தில் தான் 4.5 வருடம் சும்மா இருந்துவிட்டு 6 மாதம் இருக்கும்போது அப்பாவி போதகர்கள் எல்லாம் அவர் தூண்டி விட்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை செய்யலாம், பாஸ்டர்களை ஒருவேளை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார். இதே போதகர்கள் தான் மதுரையில சினாடு என்ற பெயரில் கூடி 20,000 பேர் 25,000 பேர் கூடி உட்கார்ந்து திமுக அரசு சொன்னது நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து விடுவோம் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி 2.5 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை அவர்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஈரோட்டில தேர்தல் நடந்தது 1 வருடத்துக்கு முன்பாக. அங்க இருக்கிற ஒரு சாலைக்கு கிறிஸ்துவ ஒரு மிஷனரி சாலையா இருந்தது. அதை பேரை மாற்றினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திரும்பி அதை மாற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். 2 முறை சொல்லி ஏமாற்றி விட்டு ஓட்டை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த மிஷனரியின் பேரில் அந்த சாலையை மாற்றப்படவில்லை. ஈரோட்டிலே திமுக சொல்வதை எல்லாம் செய்யாது, கிறிஸ்துவை ஏமாற்றும். அதற்கு அடிமைப்பட்டு போன சில இப்படிப்பட்ட பாதிரியார்கள், இப்படிப்பட்ட போதகர்கள் திருச்சபையிலே தங்கள் வேலையை செய்வதை விட்டு இப்படி வருகிறார்கள். இவர்கள் வருகிறவர்கள் உண்மையாக திமுகவை நம்பி வருகிறார்கள். அவர்கள் நடுத்தவர்களை நிற்க வைக்கப்படுவார்கள், அசிங்கப்பட்டு போவார்கள். இவர்கள் அசிங்கப்பட்டு போனால் பரவாயில்லை, இவர்களை நம்பி வருகிற பாதிரியார்களையும் நம்பி வருகிற சுவாதீன திருச்சபை போதகர்களையும் தெருவிலை விட்டு விடுவார்கள் என்ற ஒரே ஒரு கோபத்தில் தான் அவரை பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் நல கட்சி அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கமாக கடைசியில 15-20 வருட காலமாக கிறிஸ்துவர்களுக்காக களத்திலே நின்று போராடுகிற ஒரு போராளி என்ற முறையிலே நான் எச்சரித்து சொல்லுகிறேன். இது உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து போதகர்களை அடைத்து வீணாக அவரை கெடுத்து விடாது என்ற காரணத்தினால காணொலி வெளியிட்டேன். ஏனென்றால் எங்கள் வரலாறை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். 100க்கும் மேற்பட்ட பூட்டப்பட்ட திருச்சபையை திறந்திருக்கிறோம். என்னிடத்துல பர்சனலா கேட்ட 50-60 பேருக்கு மேல கலெக்டர் கிட்ட எப்படி ஆர்டர் வாங்குகிறது என்று வாங்கி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்க, நாங்க அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்ட்டு எத்தனை லட்சங்களை அவர்கள் ஏமாற்றினார்கள் என்று வரலாறு இருக்கிறது. நான் அதற்குள்ளெல்லாம் போக விருப்பம் இல்லை. ஏனென்றால் இந்த பாதிரியார்களுக்காக நான் 20 வருடம் வேலை செய்து, இந்த கிறிஸ்துவர்களுக்காக வேலை செய்து களத்திலே நின்று இவர்கள் அரசியலை கற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் அரசியல் சாக்கடை கற்றுக்கொள்ள மாட்டோம் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு பின்னால போய், அதுவும் எப்படிப்பட்ட திமுக ஆட்சி, கிறிஸ்துவை ஏமாற்றுகிற திமுக ஆட்சிக்கு பின்னால போய் நின்று இருக்கிற கொஞ்சம் பாசிட்டிவ்களை கொண்டு போய் மறுபடியும் பிஜேபி இடத்துல அடமானம் வைப்பதற்காக அவருடைய பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? என்ன நடக்கும்? இவர் சொல்றார், ஒருத்தர் கேட்கிற காலையில என்ன நடக்கும் பாஸ்டர் வந்தா? ஒண்ணும் நடக்காது. இதுவரைக்கும் உனக்கு உன்னுடைய திருச்சபைக்கு இதுவரைக்கும் பதிவு இல்லை என்று யாருக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும்? அது இப்படி நீ பகிரங்கமா சொல்லி இவங்க எல்லாம் என்ன அப்ளிகேஷன் வாங்கினா திமுக ஆட்சியில் என்ன நடக்கும்? அப்ளிகேஷன் வாங்கினா தாமிரபரணி ஆற்றிலையும் வைகை ஆற்றிலும் கரையிலும் கிடக்கும் 2 நாள் பொறுத்து. அப்படித்தான் இவங்ககிட்ட கொடுக்குற இதை கட்டி குப்பையா எங்கேயா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்து அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா?
உனக்கு தெரியாது. அந்த எந்தெந்த சபைகளுக்கு பதிவு இல்லையோ அந்த சபைகளுக்கு வந்து காசை கொடுத்து மிரட்டுவான், லஞ்சம் கேட்டு மிரட்டுவான். அப்படி நீ 2 வாட்டி கொடுப்பீங்க, 3வது கோபத்துல கொடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லும் போது மதவாதி இடத்துல போய், RSS பிஜேபி இடத்துல போய் இவனுக்கு பதிவு இல்லாமல் சபை நடத்துகிறான்னு சொல்லுவான். கல் எடுத்து அடித்து பிரச்சனை கொடுத்து உனக்கு போராடி ஒரு திருச்சபை கூட்டுவதற்கு சதி நடக்கிறது. எச்சரிக்கை செய்தி காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, விஷயத்துக்கு வருவோம் நேரா. இந்த பதிவு தேவையா? இப்படி இவர்கள் செய்வது தேவையா என்றால் தேவையில்லை. நம்மை ஒருவனும் சபை நடத்துவதை தடுத்து விட முடியாது. இதற்கான இந்த பதிவு நமக்கு அவசியம் இல்லை. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. இப்ப இவர்கள் தேர்தலில் எப்படியாவது இழிவான ஆதாயத்துக்காக ஒரு சிலர் தூண்டிவிட்டு இது செய்யறாங்க. ஆனால் சூழ்நிலையிலே நாம் அதுக்கு போய் அடிமையாக வேண்டாம். சரி, வேற என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தெரு தெருவாக பல ஊர்களிலே, எல்லா ஊர்களிலும் எனக்கு தெரிஞ்சு பிற மத கோயில்கள், இந்து மத கோயில்கள் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், அவனுக்கு எந்த பர்மிஷன் கிடையாது, பட்டா கிடையாது, தெருவிலே அவன் கோயிலை கட்டி வைத்திருக்கிறான், பெரிய பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கான், அதுக்கு எந்த அரசு அனுமதியும் கிடையாது. அவனுக்கெல்லாம் அவன் ஆராதிக்க முடியும், அவன்லாம் வணங்க முடியும் என்றால் கிறிஸ்துவில் நாமும் வணங்க முடியும். நம்மை ஒருவனும் கேள்வி கேட்க முடியாது. முன்னை எந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா தெருவில் இருக்கிற கோயில் எல்லாம் எடுத்துட்டு திருச்ச போயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம இருந்து சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. இந்த தேசத்திலே வேற எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் தெருக்களிலே பிரமத கோயில்கள், இந்து கோயில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அவனை எடுக்க சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்கள் மேல் வந்து கை வைக்கட்டும். அது வரைக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று போராடும். ஏன்னா நாங்க போராட்ட களத்துல இருந்தவங்க, போராடி கொண்டிருப்பவர்கள் உங்களை பாதுகாக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். நீங்க பயந்து வந்து தாங்களே வந்து பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள் வந்து இவங்களை நம்பி வந்து தண்டனைக்குள்ள வேண்டாம். அப்படி ஒரு மீறி நடத்துவார்கள் என்று சொன்னால் 15ஆம் தேதி அந்த இடத்தை தடுத்து நிறுத்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக நாம் போராட்டம் நடத்துவோம். சரி, எப்படி இதை வாங்க முடியுமா? நிறைய பேர் என்னிட்ட கேட்டாங்க. நிறைய பேருக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்க விளம்பரப்படுத்துறது இல்லை. நாங்க இவருக்கு வாங்கி கொடுத்தா யார்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எங்ககிட்ட வந்தா அமைதியாக, உங்களுக்கு தெரியாது இத்தனை பேர் பேசுகிறானே, யாராவது இதுக்கு எப்படி வாங்கணும்னு சொன்னாங்களா? வாங்குவதற்கு எவ்வளவு பிரச்சனை சொன்னாலும் தெரியாது. ஏன் தெரியாது? இவனுக்கு சட்டமும் தெரியாது, இவனுக்கு வந்து இந்த நடைமுறையும் தெரியாது. உங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்காகத்தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக நான் படித்து 2 புத்தகங்களை எழுதினேன். ஒன்று கிறிஸ்தவர்களை பாதுகாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், போதர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பாதிரியார்கள் அநேகர் இதை இதுவரைக்கும் வாங்கல, சரியா படிக்கல. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தேவையில்லை நினைக்கிறார்கள். நாளைக்கு பிரச்சனை இன்னும் அதிகமா வரும்போது இது தேவைப்படும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2வது, திருச்சபை நடத்த அரசு அனுமதி தேவையான ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள். இன்னைக்கு வரைக்கும் நீங்க படிக்கல, பல பேருக்கு தெரியாது. இப்ப பிரச்சனை வந்துட்டு இதுக்கு மேல தயவு செய்து வாங்கி பாருங்க. இதுக்கு 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அரசு அனுமதி தேவையா? கண்டிப்பாக தேவை. எப்ப சொல்லப்பட்டது நான் காட்டுகிறேன். இதற்கான பதிவு வேண்டும் என்றால் என்னிடத்தில் கேட்டு எடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு பஞ்சாயத்து பில்டிங் ரூல்ஸ் ஆக்ட் 1997 என்பதுல இப்படிப்பட்ட ஒரு ஆக்ட் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த ஆக்டிலே அவங்க சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், பொதுவான பப்ளிக் பில்டிங்ஸ் எப்படி பர்மிஷன் கொடுப்பது என்பதை குறித்து இது பேசுகிறது. இதுல பேசுற ஜியோ நம்பர் 255 ரூரல் டெவலப்மெண்ட் C2 டிபார்ட்மெண்ட், டேட்டு 18/8/1997 அன்று வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் தான் முதலாவது ஒரு திருச்சபையை எப்படி நடத்த வேண்டும், திருச்சபைக்கு என்ன ஆர்டர் கிடைக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்க, இதுல ரூல்ஸ் 2ல டெஃபினேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா FGல சொல்லப்பட்டிருக்கு. பப்ளிக் பில்டிங் என்பது எப்படி இருக்க வேண்டும், அதற்காக என்ன அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து அடுத்த ரூல்ஸ் 4வது பத்தியிலே ஒரு அனெக்ஸ் E என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அனெக்ஸ் Eல 3வது பகுதி தான் இந்த நமக்கு திருச்சபை கட்டுவதற்கான அதிகாரத்தை குறித்து 1997 போடப்பட்ட சட்டம் என்ன சொல்லுகிறது. நீங்க ஒரு எதை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இதற்கு கீழே தான் பதிவு செய்யணும். புதிதாக தொடங்கப்படுகிற திருச்சபைகள் இதை பதிவு செய்து கொண்டு நேரடியாக களத்திலே நீங்கள் வந்து கலெக்டர் அனுமதி கிடைக்கலாம். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். No site shall be used for the construction of building, indeed for public worship or religious purpose, without the clear approval of the
collector of the district, who may refuse such approval if the opinion of use the site and the building is likely to endanger of public peace and order. ஒருவேளை கலெக்டர் இதுக்கு பர்மிஷன் பொது அமைதிக்கும் இது என்ன சொல்லுகிறதுனால், நீங்கள் உங்களுக்கு ஒரு திருச்சபை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கலெக்டர் இடத்திலே நீங்கள் பில்டிங் கட்டும் போது அப்ரூவல் வாங்கும் போது கூட சேர்ந்து ஒரு லெட்டர் வைக்கணும். இது அங்க பொது அமைதியை கெடுக்காது, யாருக்கு இதுல பிரச்சனை இல்லைன்னு நோ அப்ஜெக்ஷன் அங்க வைத்து நீங்கள் குடிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புதிதாக ஆலயம் கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வேற எந்த பர்மிஷன் தேவையில்லை. இந்த காப்பியும் நான் உங்களுக்கு பின்பாட்டு நான் அனுப்புகிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னுடைய பிரச்சனை இது அல்ல. புதிதாக கட்டுறவங்களுக்கு, புதுசா வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 30-40 வருடங்களாக திருச்சபை நடத்துகிற மக்கள் என்ன செய்வார்? அவர்களிடத்திலே நீங்கள் கேட்கிற எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. அப்போ அரசு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஊர்ல அப்ஜெக்ஷன் இருக்கும், ஒரு ஊர்ல பிரச்சனை இருக்கும். அவர்கள் கட்டும் போது அந்த ஊருக்கு வெளியே இருந்திருக்கும் அந்த இடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடம் நகரமா அவருடைய வீட்டை சுற்றி அநேகர் வந்திருப்பார்கள், பல இந்துக்கள் வந்திருப்பார்கள். நோ அப்ஜெக்ஷன் கேட்டா பலர் அப்ஜெக்ஷன் செய்வார். ஆகவே அவர்களுக்கு கிடைப்பது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியம் இல்லை. அதற்காகத்தான் சொல்லுகிறேன், பிரச்சனை இல்லாமல் இது தீர்க்க வேண்டும் என்றால் நேரடியாக அரசு, முதலமைச்சர் 110 கீழ் ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் எழுந்து நின்று தமிழ்நாட்டில் இருக்கிற சுவாதீன திருச்சபைகளை எல்லாம் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபையாக அறிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இதுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அது கிட்டத்தட்ட இதற்கு மேல் வருகிறவர்கள் அரசு அனுமதி பெற்று வாங்கிக் கொள்ளுங்கள், பழைய சபைகள் எல்லாம் நாங்கள் அங்கீகரித்து விட்டோம்னு சொல்லிட்டா அந்த டேட்ல இருந்து முன்னால் இருக்க எல்லா திருச்சபைகளும் அங்கீகரிக்கப்பட்டதாகிவிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி கடந்த 10 வருடமாக அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இதை நாங்கள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசுகளுக்கு செவிடன் காதில் ஒரு சங்காய் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இப்படி தேவையில்லாமல் நம்ம பாஸ்டர்கள்லாம் ஓடி போய் அவன் கையெல்லாம் பிடிச்சி கழுவி நிற்கிறதால, அவனுக்கு சொம்பு தூக்குறதால, நாம் எல்லாம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் பைபிள் சொல்லுது. நீங்க எல்லாம் துணியோடு எதிர்த்து நின்று ஒரு கேள்வி கேட்டு 40,000 பேர் 50,000 பேர் கூடுறோமே, எங்களுக்கு இதெல்லாம் செய்தி கொடுத்தா ஓட்டு போடுவோம், இல்லாட்டா உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருந்தா அந்த திமுக அரசு நம்ம வீட்டுல என்னால இதை முடிச்சு கொடுத்துருக்கோம். அப்படி பேசுகிற திறமையான தலைவர்கள் இருக்கிறார் அவங்களுக்கு. அதற்காக தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி ஆரம்பிச்சு 20 வருடமாய் நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களை நீங்கள் கவனிக்காமல் போனதால் இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. இன்னும் வரும். நான் சொல்லியிருக்கேன், 5 வருடத்துக்கு முன்பா சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆடுகிறது பாதி திமுக, பாதி பிஜேபி. அவன் முழுமையாய் ஆளப்போகிற நாட்கள் வந்து போதுதான் உங்களுக்கு இன்னும் தெரியும். கிறிஸ்துவனுக்கு என்று அரசியல் அதிகாரம் இல்லாவிட்டால் இன்னும் பிரச்சனை வரும். இன்னும் நீங்க போராடுவீங்க. கடைசி காலத்துல இப்படி நடக்குதுன்னு ஒரு சில தீர்க்கதரிசிகளா சொல்லுவாங்க. கண்டிப்பா நடக்கும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறவங்க, 100 வருடங்களுக்கு முன்பாக இவங்க இன்னும் அரசியல் வேண்டாம் சொல்றவனுக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்க ஜெர்மன் தேசம், இன்னைக்கு போய் முதலமைச்சர் போனாரு, முதலமைச்சரும் நம்ம பிரதம மந்திரி எல்லாம் போனாரு. அந்த ஜெர்மன் தேசம் 100 வருடங்களுக்கு முன்பாக ஹிட்லர் என்பவர் ஆண்டார். அந்த ஹிட்லர் ஆட்சி செய்திருக்கும் போது அங்கு நாசிகளையும் பாசிச சக்திகளும் அதிகமாக இருந்தபடினால யூதர்களை அவர் அழித்துக் கொன்றார். ஹிட்லர் கடைசியாக சொன்னால், உலகத்திற்கு அத்தனை பைபிளும் வாங்கி எரிச்சிட்டு நான் கிறிஸ்துவத்தை அழித்து விட்டேன், இனி கிறிஸ்துவம் பரவாது, எல்லா யூதர்களையும் கொலை செய்து விட்டேன், கிறிஸ்துவத்தை முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த ஹிட்லர் வாழ்ந்த அந்த ஜெர்மனி தேசம்தான் 100 வருடங்களுக்கு பின்பாக இன்று கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவ நாடு, அங்க இருக்கிற கட்சி, ஒரு கிறிஸ்துவ கட்சி ஆட்சியை பிடித்து இங்கு கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். 110-100 வருடங்களுக்கு கூட ஆகவில்லை. ஆனால் 2000 வருடத்துக்கு முன்பாக இங்கு தோமா சென்னையிலே வந்து இந்த ஊர்ல வந்து நமக்காக அனுப்பின இந்த தேசத்திலே இன்னும் நீ கிறிஸ்துவத்தை அரசியல் வேண்டாம் சாக்கடைன்னு போய் சொல்லிட்டு இன்னைக்கு சில குறுக்கு வழியாக போய் அரசியல்வாதிக்கு பூஜா தூக்குவதை நீங்கள் விட்டு